எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் வழக்கில் சிறை தண்டனையின் மீதமுள்ள காலத்தை வீட்டுக் காவலில் கழிப்பதற்கான மனுவை தள்ளுபடி செய்த உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செய்திருந்த மேல்முறையீட்டை முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீட்டுக் கொண்டார். அதன் மேல்முறையீட்டை நஜீப்பின் சட்டக்குழுவான ஷாஃபி அண்ட் கோ ஏப்ரல் 3ஆம் தேதியன்று மீட்டுக் கொள்வதற்காக மனுவை தாக்கல் செய்தது. இதற்கான காரணங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் புதிதாக மனு தாக்கல் செய்ய அனுமதியின்றியும் செலவுகள் குறித்து எந்த உத்தரவும் இன்றியும் இந்த வழக்கு மீட்டுக் கொள்ளப்பட்டது. இதன் வழி எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் வழக்கில் வீட்டுக் காவலில் இருக்க கோரி நஜீப் அதே மேல்முறையீட்டை மீண்டும் தாக்கல் செய்ய முடியாது. இந்த வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட 6 ஆண்டு கால குறைக்கப்பட்ட சிறை தண்டனையை வீட்டுக் காவலில் அனுபவிக்க அனுமதி கோரி நஜீப் தாக்கல் செய்த மனுவை டிசம்பர் 22ஆம் தேதி நீதிபதி ஆலிஸ் லோக் தள்ளுபடி செய்தார். முன்மொழியப்பட்ட முழுமையான மன்னிப்பு மற்றும் சிறை தண்டனையை 50 விழுக்காடு குறைப்பது குறித்து கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியம் தனது ஆலோசனைகளை வழங்கியிருந்தன. ஆனால் பேரரசர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வீட்டுக் காவல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று லோக் கூறினார். சிறை தண்டனை குறைப்பு மற்றும் அபராதம் தொடர்பில் பேரரசர் ஒரு முடிவை மட்டுமே எடுத்தார் என்றும் அவர் கூறினார். இந்தியாவுக்கு விசா அல்லது பேன் கார்டு அல்லது OCI கார்டு எடுக்க வேண்டுமா? எளிமையான, செயல்திறன் மிக்க, அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகம் சிரமம் இல்லாமல் அனைத்து விண்ணப்ப முறைகளையும் செய்து கொடுக்கிறது JTP இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ். இன்னும் ஏன் காத்திருப்பு? உடனே அழையுங்கள்.